This video is sponsored by Alaya Premium Cotton Shirts. Live in relationship பத்தி உங்க opinion சொல்றீங்களா? See, it's not good for the society, especially for the women. Living relationship இருக்கணும்னு ஆசைப்பட்டா இருக்கலாம். Actually live in relationship, this is a one side is good and another side is very worst. என்னோட ஒப்பீனியன் வந்து அது எனக்கு பிடிக்காது. ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு கல்ச்சர் போகிற மாதிரி இருக்கும். I would personally like a commitment after a live-in relationship. நம்ம கல்ச்சருக்கு எதுவுமே செட் ஆகாது, அதுவும் மெயினாக இங்கே இருக்கிறது வந்து செட் ஆகாது. It's correct only, no means it's no. ஒரு பொண்ணோட இஷ்டம் இல்லாமல் like they can't approach. That makes a lot of sense, no means no தான். நீங்க சிங்கிள் ஆர் கமிட்டட்? Single. Live in relationship பத்தி உங்க opinion சொல்றீங்களா? மொரட்டி சிங்கிள்ங்க நான் ஏன்ட்ட போயிட்டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசினா மொரட்டி சிங்கிள் அவ்வளோதான். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லாம் இங்கே ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. ஏய் வாடா. See, it's not good for the society, especially for the women. Okay, because there is no bond between them, and anytime they can leave, and there is no security, social security in that. So it's better to get into marriage thing. Live in relationship, it depends on like அவங்க family background, like Indian culture it's very new. I feel that hey, I think to each his own. I think live-in relations are one second, just sorry. Pratik, will you like please? I know a lot of people who are in a live-in relationship. இதுக்கும் முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. now இப்போ சரி பரவாயில்ல ஓகேன்னு போயிட்டு இருக்கு. And I think that's a good open-mindedness in Chennai right now. அதுவும் டெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க if you want to get into a relationship, and if that's the case then that's okay, that's fine. ஸோ இப்போ வர ஜென்ரேஷனில் வந்து நார்மலாக ஆயிட்டு வருது. ஸோ அவங்களோட ஓன் ஒப்பீனியன். ஸோ நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு ஆசைப்பட்டா இருக்கலாம். So I think live-in relationships are also fine as long as both the parties who are involved are okay with the whole setup, and as long as they know that and they're comfortable with it. I think to each his own. I would personally like a commitment after a live-in relationship. Actually live in relationship, this is a one side is good and another side is very worst. Somehow some guys also going to committed suicide, some girls also committed suicide. So we should know each other first of all. After that we should think about it and committed this live-in relationship. என்னோட ஒப்பீனியன் வந்து அது எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு பிடிக்காது. ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு கல்ச்சர் போகிற மாதிரி இருக்கும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நம்ம கல்ச்சருக்கு எதுவுமே செட் ஆகாது, அதுவும் மெயினாக இங்கே இருக்கிறது வந்து செட் ஆகாது. அதனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் ஃபேமிலி சைடு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ தான் சினிமாலலாம் வந்துட்டு மெதுவாக இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஸ்லோலி பீப்புள் ஆர் கெட்டிங் யூஸ்ட் டு இட். இன்னும் அவ்வளோ நம்ம ரெடியாக இல்லை நம்ம மக்கள்லாம் அதை ஏற்றுக்கிறதுக்கு. பட் மேபி பீப்புள் ஆர் லைக் ட்ரைங் டு மூவ் இன் டு அந்த மாதிரியான இதெல்லாம் ஸ்பேஸ்லாம். பட் பீப்புள் ஆர்ன்ட் அதர் பீப்புள் லைக் எல்டர்லி பீப்புள் ஜென்ரேஷன் ஏர்லியர் தே ஆர்ன்ட் ரெடி டு அக்செப்ட் இட். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். பட் அதில் எந்த தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. கன்சென்ட்னு ஒன்று இருந்தால் எது வேணால் பண்ணலாம். நேர்கொண்ட பார்வையில் நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். It's correct only, no means it's no. like ஒரு பொண்ணோட இஷ்டம் இல்லாமல் like they can't approach. That makes a lot of sense, no means no தான். Hopefully நிறைய பேர் people understand that no does mean no. யாராவது வேணான்னு சொன்னாங்கன்னா வேணான்னு விட்டுருங்க. அதில் மீன்ஸ் வர பண்ணுறாங்க. that's where society is going. But பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃபைன், நவ் யூ நோ மீன்ஸ் நோ. நோனா நோ தான். ஸோ எல்லா கேர்ள்ஸ்க்கும் அவங்க ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவன் நோ சொல்கிறா, அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கலாம். பட் எனி ஹெல்த் இஷ்யூஸ் எனி ரீசன் இருக்கலாம் அந்த பொண்ணு நோ சொன்னதுக்கு, நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ அவன் நோனா அது நோ தான். செக்ஸ் எஜுகேஷன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இந்தியாவில் செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கறது இல்லை. ஸோ அது கண்டிப்பாக லைக் எல்லா ஸ்கூல்லையும் கொடுக்கணும். செக்ஸ் எஜுகேஷனான அவேர்னஸ் வந்து உங்களுக்கு எந்த ஏஜில் வந்தது? எனக்கு லைக் ஆஃப்டர் 10th only I came to know, like 10th and above that. எப்படி தெரிய வந்தது? லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல பேசிட்டு இருக்கும்போது we just got to know. Nowadays it's best if parents or schools or wherever you are like living, I mean they should start sex education way earlier than what it was during our time. I think because children anyway are so much aware about things. They read up so many things and they are on their laptops, on their on internet most of the times. I think parents and schools should take the responsibility of educating them a little
in advance. ஸோ பேசிக்காக வந்து 10th ஸ்டாண்டர்டில் சொல்லி கொடுத்தது. இங்கே இந்தியாவில் வந்து பீப்புள் எல்லாரும் செக்ஸ் எஜுகேஷனில் அவேர்னஸாக இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மோஸ்ட்டாக இல்லை, பட் நம்ம சிட்டியில் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போது வந்து வில்லேஜ் பற்றி தெரியல, பட் அவ்வளோ ஒரு அவேர்னஸ் இருக்கிற மாதிரி இல்லை. This video is sponsored by Alaya Premium Cotton Shirts.